இருக்கலாம், இதை கேட்டுட்டு இருக்க சில குடும்பங்களாக இருக்கலாம். நீங்கள் வந்து கணக்கு வேணால் வச்சுருக்கலாம், மீட்டர் வந்து 25 வருஷம் ஓடி இருக்கு. ஆனால் வந்து உண்மை என்னன்னா, நீங்கள் கல்யாணம் பண்ண உங்களுடைய மனைவி கணவன் 2 பேருமே வந்து இந்த 25 இயர்ஸில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி வந்திருக்கிறீங்களா அல்லது நீங்கள் தூரம் போயிருக்கிறீங்களான்னு கேட்டால், உங்கள் வாழ்க்கை வந்து தூரமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்க. ரொம்ப ஓவர் கண்ட்ரோல் நான் பண்ணுறேனா? சின்ன சின்ன காரியங்களை நான் கண்ட்ரோல் பண்ணுறேனா? ஒரு பட்டனுக்கு, ஒரு சட்டைக்கு ஒரு கலரெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? எவ்ரி சிங்கிள் பிட்டை நான் கண்ட்ரோல் பண்ணுறேனா? பாருங்க, the more you keep controlling, அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள அந்த ஸ்வீட்னஸ் வரவே வராது. அது எப்படி இருக்கும்னா, ஒரு ராணுவ அதிகாரி கீழே வேலை செய்கிற ஒரு சிப்பாய் மாதிரி தான் மாறிடுவாங்க. அண்ட் they don't come close to you. அவங்க உங்களை பார்த்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு நெருங்கி வரவே மாட்டாங்க. ஒருவேளை உங்களை பார்த்து செல்யூட் அடிச்சிடலாம், பட் செல்யூட் அடிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? they go to their own corners. they don't come close to you. உங்கள்கிட்ட சிரிக்கணும்னு வரமாட்டாங்க, உங்கள்கிட்ட ஒரு ஜோக் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க, உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை ஷேர் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே சென்சார் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உங்களுடைய அப்ரிசியேஷனை வாங்கிறது பெரிய கஷ்டம். நீங்கள் திடீர்னு ஆவிக்குரியவங்களாக மாறிடுவீங்க, ரொம்ப அப்படியே 7ஆம் வானத்துக்கு போயிடுவீங்க. இதை சொல்லி நம்ம பேரை எதுக்கு எடுப்பானே, வேணாம், இதை சொல்ல வேணாம். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாய் வரைக்கும் வந்துருச்சு சொல்ல, எதுக்கு வம்பு. அம்மா யோசித்தேன், யாரை பற்றி இதை பேசுகிறாங்கன்னா சொந்த கணவனை பற்றி, சொந்த மனைவியை பற்றி. வேணாம்பா சொன்னா என்ன ஆகிடும், பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்போ இது எங்கே அப்படி நடக்குதுன்னு சொன்னால், அந்த கண்ட்ரோலை பார்த்து பயப்படுறது. they are so scared, they don't want to share their heart. அவங்க கிரிட்டிசிசம்ஸை சொல்லவே மாட்டாங்க. பாருங்க, நீங்கள் அந்த கண்ட்ரோல் பண்ண எல்லாத்துலேயும் நீங்கள் நுழைய ஆரம்பிச்சு நீங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கைக்குள்ளே கொண்டு வரணும், ஆதிக்கம் செலுத்தணும்னு நினச்சிட்டிங்கன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கவே இருக்காது, ஃபியர் தான் இருக்கும்.